தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எத்தனை முறை வந்திருக்காங்க இங்கே, எத்தனை முறை என்னோட உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நான் சாப்பிட்றது வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்திய திரைப்பட உலகிற்கு இன்று கருப்பு தினம். அவங்க உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது எனக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்றத சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. சாதாரண குடும்பத்திலேருந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க. பட் அதுக்கப்புறம் ஒரே காலகட்டத்தில் மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட சைமல்டேனியஸாக நடித்தவங்க. கோவம் வராது. ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, ஏர்போர்ட்ல இருந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸா அதில் நம்மளை ஏற்றி கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கிட்ட விடுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏறிட்டு போகும் பொழுது சொல்லும்போது அவங்க உட்கார்றதுக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த டிரைவர். அப்போ இவங்க என்ன செய்யணும், தடுமாறி விழுந்துட்டாங்க, மூக்கெல்லாம் அடிபட்டுடுச்சு, கையில் எல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிரைவரை. ஃபோன் பண்ணி அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட சொன்னாங்களாம், ஐயோ தயவு செய்து அந்த தம்பியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட். திருடாதே படம் நம்ம படத்தில் 61 அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? BMW காரில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இப்போ போகும்பொழுது தெருவில் போகிறவங்க எல்லாரும் அழகாக கையை அசைச்சாங்க. அப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே சில பெண்கள் அவங்க காலை வந்து தொட்டு கும்பிட்டாங்க. அப்புறம் ஒன்று என்கிட்ட சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது நீ எல்லாருக்கும் பட்டுப்புடவை எல்லாம் பரிசளிச்சாங்க. ஆமாம். அப்போ சரோஜதி சொன்னாங்க, எந்த புடவை பிடிக்குமோ எடுத்துக்கோங்க என் ஞாபகமாக. ஆமாம். மக்கள் திலகத்தை சொல்லாமல் உச்சரிக்காத நாளே கிடையாது. அவரால் தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அவர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறதையும் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று தென்னிந்திய ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜதி அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அவரை பற்றி பேசுவதற்காக திருமதி ஏஎஸ் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். ஸோ உங்களுடைய தோழி இல்லை அவங்க, ரொம்ப நாள் பழக்கம் இல்லை அவங்க. இப்படி ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் விழித்த உடனே கேட்பேன்னு நினைக்கவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட இல்லை. இதே வீட்டுக்கு பலமுறை வந்திருக்காங்க. ஐயோ, எத்தனை முறை வந்திருக்காங்க இங்கே, எத்தனை முறை என்னோட உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. என்னுடைய மாமனாரை தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, என்னோட தெய்வம் ஏஎல்எஸ் அப்படின்னு. ஏன்னா முதல்ல கதாநாயகியாக நம்ம படம் திருடாதையில் 1961 இங்கே தான் அவங்க அக்ரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சென்டிமெண்டலாக அந்த இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மரியாதையாக முதல்ல அடிக்கடி வந்துருந்தாங்க. இப்போ சொந்தமாக டி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அக்கா வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, நாங்கள் போயிடுவோம். அங்கே எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் போனால் நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ராஜேஸ்வரி வந்துடுவாங்க, அப்புறம் வந்து இவங்க வந்துடுவாங்க, சச்சுமா வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், சுசீலாமா வீட்டுக்கும் போவோம். அப்படி அங்கே போய் நாங்கள் எல்லாம் காரில் ஒன்றா போய் சுசீலாமா வீட்டில் போய் உட்காந்துப்போம். அவங்க கொஞ்சம் சீனியர், அவங்க கொஞ்சம் வயசில் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொந்தரவு கொடுக்க மாட்டோம். நாங்கள்லாம் அக்கா வீட்டுக்கு போவோம். அக்கா வீட்டிலேருந்து சுசீலாமா வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நேரம் போகிறதே தெரியாதோ. அதுவும் பழைய கதைகளுக்குள்ளே மூழ்கிட்டோன்னு வைங்க, அப்படியே அந்த காலகட்டத்துக்கே போயிடுவோம். எத்தனை பெரிய ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வந்து கருப்பு தினம்தான். இந்திய திரைப்பட உலகிற்கு இன்று கருப்பு தினம். ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இத்தனை மொழியில் டாப் ஹீரோஸோட நடித்தவங்க.
ஆமா, சிவாஜி, எம்ஜிஆர், ராஜ்குமார்னு அவங்க யாருமே விட்டு வைக்கல. அதாவது ஒரே காலகட்டத்தில் மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், காதல் மன்னன், ஜெமினி கணேஸ்வரன் சைமல்டேனியஸாக நடித்தவங்க. நாகேஸ்வர ராவ் என்டிஆர் ஐயாவோட ஆந்திரா பட உலகில், ராஜ்குமாரோட கன்னட ராஜ்குமார் அவங்க அந்த பக்கம், கங்காதரன் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட் அங்கே. அப்புறம் மலையாளத்தில் நசீர், இப்படி அப்பா. அப்புறம் ஹிந்தியில் என்னங்க, ஹிந்தி மட்டும் என்னவா எப்படி அங்கேயும் வரவேற்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு அழகு பொற்சிலையே இல்லை அவங்க பெற்றோர்கள் வந்து கலை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகு, அவங்க உடல் வாகு. அப்புறம் அந்த கேமராவில் எந்த ஆங்கிளில் வச்சாலும் அந்த கேமராமேன் லைக் பண்ணுறாப்புல எந்த ஆங்கிள்லேயும் அவ்வளோ அழகம்மா. அதுவும் அந்த கண் வெள்ளையில ஒரு மச்சம் வேறு. அந்த காலகட்டத்தில எல்லாம் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இளம் பெண்கள் அவங்க என்ன மாதிரி உடை உடுத்துறாங்க, உடை உடுத்துறது. அவங்க ரொம்ப ஜிமிக்கி போட மாட்டாங்க, ஜிம்கீஸ் போடவே மாட்டாங்க, இப்படி தொங்குறது, தொங்கட்டான்னு சொல்கிறது அது போடுவாங்க. ஸோ இந்த பெண்கள் எல்லாம் அவங்க என்ன மாதிரி ஜாக்கெட்டில் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி சாரி கட்டுறாங்க, என்ன மாதிரி தலை அலங்காரம். அழகு பதுமைன்னு மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க வந்து எப்படியும் அந்த உணர்வுகளை எப்படி காமிச்சாங்க தன்னுடைய நடிப்பு மூலம். அதுவும் இருக்குல்ல, சோகா கல்யாண பரிசை மறக்க முடியுமா? அப்புறம் பாலும் பழமும், அதில் வந்துட்டு அவங்க வந்து கதாநாயகனை விட்டு பிரிஞ்சிருவாங்க, திருப்பி அவங்களே பணிப்பெண்ணாக அவங்க கிட்ட வந்து சேர்றது. அப்படி இருக்கட்டும். புதிய பறவையில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிற ஒரு சிஐடியாக வருவாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு குடும்ப பாங்கான படங்களாகட்டும். ஆமாம், ஏன்னா முதல்ல எல்லாரும் நினைச்சாங்க அவங்க வந்து அப்படி வேற ஒன்று பேசுறாங்கன்னு. ஆனா கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசுனாங்க அக்கா, கடைசி வரைக்கும் அப்படிதான். அது எப்படின்னே தெரியல. அந்த கொஞ்சம் அந்த குரலும் அந்த கன்னடத்து கிளி, அந்த கிளி அது போலதான் அவங்க பேச்சும் அப்படிதான். நாட்டியம் கூட நீங்க பாருங்க, அவங்க எப்படி நடனம், என்ன காஸ்டியூம் எப்படி ஃபிட் ஆகும், ஹிஸ்டாரிக்கல் அந்த இதில் நீங்கள் இது பண்ண இல்லை அதெல்லாம் அவங்க கற்றுக்கவே இல்லை. ரொம்ப சின்ன பருவத்திலேயே அவங்க ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த திருடாதே தான் அவங்களுக்கு அந்த முதல்ல பிஃபோர் 20s வந்துட்டாங்க அவங்க. பிஃபோர் அப்போல்லாம் அப்படி தான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த சிஸ்டர்ஸோட மருமகள் ஒரு சிஸ்டரே பெங்களூர் அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அவங்களே இருப்பாங்க. அவங்க அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் படம் முடிஞ்சு வரும்போது பூசணிக்காய் உடைப்பாங்க அவங்க அம்மா சரோஜாதேவியா, அவனோட தாயார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு. ஆனால் அந்த பீக்கு நீங்கள் 60 ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாலும் பழம், அதெல்லாம் என்னங்க 60 63 எவ்வளோ வருஷமாக நம்மளோட ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இன்னைக்கு எல்லா ஃபேமிலிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவங்கள ஒரு சகோதரியாக, ஒரு நல்ல ஒரு தோழியாக, ஒரு நல்ல ஒரு அண்ணியாக இப்படி ஒரு பார்த்தவங்க அம்மா இல்லையேன்ற ஒரு ஃபீல் இன்னைக்கு கண்டிப்பாக. என்னன்னா அவங்க வந்து கவர்ச்சியாக இருக்கும்போது அது ஆபாசம் இருக்காது. ஐயோ, அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்ச்சின்னு அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, கவர்ச்சி ட்ரெஸ்லாம் நான் என்றைக்குமே போட்டதில்லை, இந்த மெல்லிசா உடுத்துகிற ஆடைகள் நான் போட்டது கிடையாது. அந்த புடவை கட்டும்போது கூட அவங்க இடுப்பு இவ்வளவு தான் தெரியும், இத்தனை இன்ச்சு தான் தெரியும். அந்த லோ நெக்கு போடுற ப்ளவுஸ் கிடையாது, நல்ல டாப்பில் போடுறது, அந்த போட் நெக்குன்னு போடுறது. நீங்கள் பாருங்களேன், அவங்க ரொம்ப அதை அவங்க இன்னும் கடைசி வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப கண்ணியமாக உடை உடித்து, ஸ்லீவ்ஸ் கூட இந்த ஆம் வரைக்கும் இருக்கும் அந்த கை இது, அந்த புடவை கட்டுறது அது ஒரு விலகாமல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சின்றது அவங்க அதை தைரியமாக அறுதிட்டு சொல்லுவாங்க. நான் அப்படி இந்த ட்ரெஸ் நான் பண்ணது அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரோட நடிச்சு அதை பற்றிலாம் பேசுவாங்க அவங்கள்ட்ட. நம்ம படமே அப்படி திருடாதேல அவங்க 2 பேரும் தானே முதல் ஜோடி. அதில் அதுக்கப்புறம் அவங்க அந்த
ஜோடி வந்து நம்ம ரசிகர்களால் ரொம்ப வரவேற்கப்பட்ட ஜோடி. இவங்க 2 பேரும் இந்த 50வது ஒரு திரைப்பட வெற்றி, 50வது வெற்றி நாள், 75வது வெற்றி நாள், 100வது வெற்றி விழா இதை கொண்டாடும் போதெல்லாம் 2 பேரும் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டு பிள்ளைலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கடலூரில் அப்பா அந்த டைமில் கலெக்டராக இருந்தார். அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை 64 65 அப்போ அவங்க வரும்பொழுது அந்த மத்தியானம் இன்டர்வெல்ல அவங்க மேடையிலேயே தோன்றுவார்கள் ரசிகர்களில். அப்போ எல்லாரும் அண்ணா அண்ணினே கற்றுவாங்க அவங்கள. ஏன்னா அந்த ஜோடியை வந்து அவங்க தத்ரூபமாக என்னவோ வாழ்க்கை 2 பேரும் நடத்துகிறாப்புல தான் நினச்சிட்டு அண்ணா அண்ணினே கற்றுனாங்க. அந்த ஜோடியை வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இந்த பேர் ரொம்ப பிடிச்சிது அவங்களுக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்குலாம் இல்லை. நடிப்பாக தொழிலாக தான் அவங்க பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு மேலே அவங்க பற்றி எந்த பெரிய கேசஸும் வந்தது இல்லை நான் பார்த்த வரலாம். அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் விமான பயணம், கார் பயணம், வேன் பயணம், இப்படியே ஷூட்டிங் தான். ஸ்டுடியோவாக போகிறது. இங்கேருந்து ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, பெங்களூருக்கு, இப்படி தான் அவங்க கிட்டத்தட்ட முதல் 30 வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. அப்போ அந்த கிராஃபை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 அந்த டைமில் அப்படியே நீங்கள் பாருங்களேன், அப்படியே அந்த உச்சிக்கு போகும். கடைசி வரைக்கும் அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேலிபர், அவங்களுக்கு வந்து எல்லாமே அம்சம் பொருந்தியவங்க. இவங்க வந்து இந்த முதல் கட்ட நடிகர்கள் கதாநாயகர்களோடு தான் ஃபிட் ஆகும்னு அப்படியே சொல்லுவேன். சின்ன செகண்டரி ஹீரோஸ் அப்படி அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. அவங்க யார் ப்ரொடியூசர்ஸே பண்ணலை. ஏன்னா அதுக்கு அவங்கள அந்த அளவுக்கு நடனம், நடிப்பு, அழகு எல்லாமே திறமையை கொண்டா எல்லாத்தையும் ஒன்று சேர உள்ள நடிகைன்றது ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்சுது, டைரக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சுது. நல்லா இருக்கும் ரொம்ப கடைசி வரைக்கும். இப்போல்லாம் மெட்ராஸ்க்கு வந்தால் அன்னை இல்லம்க்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு மெம்பர்னு சொல்லலாம். வீட்டில் போய் சாப்பிட்றது ரொம்ப பார்த்துருக்கேன். எல்லாருமே நடிகர் திலகம் சரோஜாதேவி ஜோடி ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே எல்லாரும் சொல்லும்போது சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் வந்திருந்தாங்களாம். இது கமலம்மாவும் சரோஜாதேவி அவர்களும் சொன்னது தான். வந்திருக்கும் பொழுது சொன்னாங்களா இந்த மாதிரி, என்ன எங்கள் ஜோடி ரொம்ப பிரமாதம் இன்னும் சரோஜாவுக்கு வேறு கல்யாணம் ஆகலை, பேசாமல் சரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கமலம்மான்னு கேட்டிருக்காங்களா. கமலா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உடனே மாமா நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு 2 வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லு. ஆனால் அவங்க கூப்பிடுறது அண்ணன், அருமையாக அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ கேஆர் விஜயா இவங்க எல்லாரும் ரொம்ப மரியாதையாக பெரியவராக தான் பார்த்தாங்க. அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் அது மாதிரி விளையாட்டா அவங்களுக்கு தெரியும் எப்படி நடிகர்திலகம் விட்டி பர்சன்னு சொல்லிட்டு நான் கலாட்டா பண்ணி பேசுறது எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கேன். அதாவது இன்னொன்று என்ன பாராட்ட வேண்டிய விஷயம் அக்கா கிட்ட எப்படி என்றால், அவங்க அந்த நெட்வொர்க்கை அவங்க வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இந்த லிங்கை வச்சிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், சிங்கர்ஸு, நடிகைகள் எல்லாரோடையும் இங்கே சென்னைக்கு வந்தால் என்னன்னு அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறது, அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு விசாரிக்கிறது, முடிஞ்சால் நேர போகிறது, அதெல்லாம் நல்ல பாராட்ட வேண்டிய விஷயங்கள். அப்படியே மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு. நீ பீம்சிங்கை பற்றி கேளுங்க, அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாருமே நடிகை ஏதாவது ஒன்றுனா கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன எப்படி இருக்க. அதே போல் இளைய தலைமுறையினர் வளர்ச்சியும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க, பானுப்பிரியா என்னாச்சு, அவன் நம்பர் அவளை பேச சொல்லுன்னாங்க. அப்புறம் நான் பானுப்பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அக்கா வந்து உன்னை கேட்குறாங்க பேசுமா அப்படின்னு. ஏன்னா அவள் ரொம்ப நாளாக காணும், சைலண்டாக இருக்கா, வாட் ஹேப்பன் டு ஹர் அப்படின்னு. அது மாதிரி அவங்க ஆஃப் த ஸ்க்ரீன் கூட அவங்க இந்த கலை உலகத்திலேயே தான் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவங்க கணவர் வந்து ஹர்ஷா வந்து கொஞ்சம் ஒரு 20 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டதுல. ஆமாம், கொஞ்ச நாள் தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கை சரி அமையல அப்படிலாம் கிடையாது. அவங்க அம்மா செலக்ட் பண்ண மாப்பிள்ளை தான் அது. அவர் ரொம்ப பக்கா ஜென்டில்மேன். இவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, ராமேஸ்வரம் கல்யாணம் முடிஞ்சோன்னா அங்கே ராமேஸ்வரத்துக்கெல்லாம் வந்தோம், சாமி கும்பிட்டோம், கடலில் குளித்தோம், திருச்செந்தூருக்கு போனோம், அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒன்று என்கிட்ட சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது நீ உன்னோட வருமானத்தை நீ கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், எதுவும் மறைக்கக்கூடாது அரசுக்கு, கரெக்டாக நீ இது இந்த பரிவர்த்தனை எல்லாம் சரியாக இருக்கணும். இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்டுன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப அவர் மேலே ரொம்ப மரியாதை.
என்னை ரொம்ப டியூன் பண்ணி கொண்டு வந்தவர்னு சொன்னாங்க. உங்களோட விளையாட்டா எப்படி பேசுவாங்க அவங்க? நல்லா பேசுவாங்க. எல்லா அந்த காலகட்ட கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களை பற்றியும் பர்சனலாக விஷயங்கள், அதாவது எப்படி இருக்காங்க, என்ன எப்படி இருக்கா, எல்லாமே மனோரமா ஆச்சியை பற்றி, ராஜசுலோச்சனாமா எல்லாரையும் பற்றி. இங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது நல்லா கலந்து பேசிப்போம். கோபமெல்லாம் வராது அவங்களுக்கு? வராது. அவங்க உறவுக்காரங்களாம் அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. உறவுக்காரங்களெல்லாம் அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அக்கா, அவங்க மருமக்கமார்கள் எல்லாம் இருந்தாங்க, ஒன்றா இருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு ராணி மாதிரி தான் உட்கார வச்சு எல்லாரும் பார்த்தாங்க. அந்த குடுப்பினையும் அவங்களுக்கு இருந்தது. நல்லா இருக்கும். மல்லேஸ்வரத்தில் வீடு, இவங்க வீடு மட்டும்தான் தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ். 2 பக்கத்துலேயும் அடுக்குமாடி கட்டியாச்சு. அப்புறம் அவங்க தனியாக பர்சனலாக ஒரு தனி கட்டடத்தில் அவங்க அலுவலகம் வச்சுருந்தாங்க. சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை என்னை பெங்களூருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சும்மா இருக்கும்போது வா என்னோட 2 days ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் போய் நாங்கள் 2 நாள் அப்படி இருக்கிற போவோம் நாங்கள். அப்போது அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் ஷீல்டு. அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனை படத்தில் வந்த ஷீல்டு, அதுவும் அந்த காலத்தில் கொடுத்த ஷீல்டு எல்லாம் வெள்ளி ஷீல்டு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களோடு அப்படி இருக்கும். அதில் அது ஒன்று இருந்து நல்ல விதவிதமாக வித்தியாசமான வெள்ளி ஷீல்டு எல்லாம் இருக்கும். அப்போ கூட அதில் அவர் ஹஸ்பண்டோட படம் பெருசாக மாட்டியிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, நான் கல்யாணம் ஆனவுடனே எங்கள் அம்மா இந்த வீட்டில் எனக்கு கொடுத்துனோம் கொண்டாந்து வச்சாங்க இந்த வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு காலமானோட திருப்பி நாங்கள் எங்கள் பொது வீட்டுக்கு, அம்மாவோட வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. திருடாதே படம், நம்ம படத்தில் 61 அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5000 rupees. அப்போ என்ன சொன்னாங்க என்கிட்ட, அந்த 5000 rupees எனக்கு கொடுக்கும் பொழுது நான் அடையாறில் காந்தி நகரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து எங்கள் வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு சாமான்கள் நான் அந்த பணத்தில் நான் வாங்கி நான் ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோட்டம்லாம் இருக்கு அவங்களுக்கு மெட்ராஸில். இங்கே தாம்பரமோ பல்லவரமோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும். அதில் மாங்காய், தேங்காயெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க, வருடாந்திரம் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப மரியாதையான, ஏன்னா அவங்க இங்கே முதல்ல திருடாதே ஆரம்பித்து சக்ஸஸ் ஆச்சு. பெரிய சக்ஸஸ் ஆன உடனே நீங்கள் 7 yearsக்குள்ளேயே 100வது படம் எட்டிட்டாங்க. அந்த ஷார்ட் ஸ்பேன், அந்த 6 காலகட்டத்தில். அப்போது ஆரம்பித்த உடனே என்னுடைய மாமனார் ஏஎல்எஸ் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், ரொம்ப ராசி, நான் முதல்ல இங்கே தான் ஒப்பந்தத்தில் உங்கள் முன்னால் கையெழுத்து போட்டேன் கதாநாயகன், உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் வாங்குகிறேன், 100வது படம் உங்கள் பேனரில் தான் நான் நடிக்கணும்னு உடனே மாமா பெண் என்றால் பெண் அப்படின்ற ஒரு படம், ஆரூர் தாஸ் திரைக்கதை டைரக்ஷன், விஜயகுமாரி இவங்களோட பெண் என்றால் படம் 100வது படமும் அதில் நடித்தாங்க. ஏன்னா அவங்க சென்டிமெண்ட்டாக அதை விரும்பினாங்க. அதை அவங்க என்கிட்ட பர்டிகுலராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கன்னட படம் மல்லம்மன் பாவாடான்னு ஒரு அதுலேயும் அதுக்கு அடுத்த வருஷமும் நடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி அது அப்புறம் அவங்க சொந்தமாக வீடெல்லாம் வாங்கிடுங்க. இப்போ டி நகரில் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. பெங்களூரில் அவங்களுக்கு நிறையா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட். இவ்வளோ ஒரு சொத்துக்காரின்னு சொல்கிற அளவு நல்லா சரியாக அவங்க ஊதியத்தை, அவங்க தொகையை முதலீடு பண்ணி அவங்க கஷ்டம் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு மரியாதையாக பெங்களூரில் வலம் வந்தாங்க. சென்னைக்கு வலம் வரும் பொழுதும் அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அதில் அந்த BMW காரில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்களை கூட்டிகிட்டு நான் பெங்களூரில் போய் அவங்களோட 2 நாள் இருக்கும்போது நான் போனேன். அப்போ போகும்பொழுது அந்த தெருவில் போகிறவங்க எல்லாரும் அழகாக கையசைச்சாங்க. சரோஜா, அதாவது இன்றைக்கும் அந்த மவுசுன்னு ஒன்று சொல்கிறது குறையாமல். அப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே சில பெண்கள் அவங்க காலை தொட்டு கும்பிட்டாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பாரு இன்னும் என்ன மறக்காமல் இருக்காங்க. நான் சொன்னேன், இங்கே மட்டும் இல்லைக்கா, கர்நாடகாவில், நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களை யார் மறந்தா? நீங்கள் தான் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின். உங்கள் பாடல்களை கேட்காம, உங்கள் பட காட்சிகளை பார்க்காம 40 வயசுக்கு மேல் உள்ள தமிழக திரைப்பட ரசிகர்கள் இருக்காங்களா? அது எப்படி அந்த குடும்பப்பான பெண்களை எப்படி கொள்ளையடிச்சாங்க? எல்லாருமே இன்றைக்கும் இல்லை, உங்கள் வீட்டில் கேட்டாலும் சரோஜாதேவி தானே பிடிக்கும். அது எப்படிங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் ஆஃப் அ வே. இதில்
ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள நட்பு எப்படி இருந்தது? 2 பேரும் நல்லா க்ளோஸா பழகுவாங்களா? இவங்க ஒரு ரிட்டையர்ட் எம்ஜிஆரோட நடிக்கிறத விட்டாச்சு. நம்ம மக்கள் திலகம் வந்து அதுக்கப்புறம் அது சினிமா உலகம், இது ஒரு இந்த கனவு உலகம் தானே. நீங்கள் ஒரே ஹீரோயினை எப்போவுமே அதை தவிர்க்க முடியாதது. ஸோ ஒரு பீரியடில் இவங்க அபிநய சரஸ்வதியை வந்து அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுக்காம ஜெயலலிதா மேடம்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாங்க. இவங்க மேடம் அப்புறம் பிஸி ஆகிட்டாங்க, ரொம்ப ஒரு தொடர்பே இல்லாமல் இருந்தது. ரசிகர்களை என்ன சொன்னால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் கசம்புசா அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அதாவது இவங்க 2 பேரும் ஏன்னா அவங்களுக்கும் பிஸியாக இருந்தவங்க, மக்கள் திலகத்தோடு தொடர்ந்து நடிக்க முடியலையேன்ற இதெல்லாம் இருந்திருக்கும். அப்புறம் ஆனால் ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க திருமணம் சுதாகருக்கும் சத்யவதிக்கும் திருமணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பிரத்யேகமாக நீ கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க முதல் விசிட்டே மேடம் சிஎம்மா இருக்கும் பொழுது இந்த கல்யாணத்துக்கு வந்து அவங்க எல்லா அழைப்பிதழோட பல பரிசு பொருட்களை எல்லாம் அனுப்பிச்சு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க சரோஜாதேவி. அந்த ஆமாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. காலையில் திருமணத்தில், மாலையில் வரவேற்பில் நடந்துக்கிட்டாங்க. அதற்கு அப்புறம் மேடம் வந்து இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு கூப்பிட்டோம் அவங்க வீட்டில் விருந்து கொடுக்கும்போதும் கண்டிப்பாக இவங்களை நீ பெங்களூரில் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு போயஸ் கார்டனுக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. அப்போ ஜமுனா ராணி அப்புறம் ராஜஸ்ரீ இவெல்லாம் போகும்பொழுதும் அப்போ நாங்களாம் சொல்லும் போது அப்போ என்ன நாங்கள் இன்னொரு தடவை அங்கே எல்லோரும் மீட் பண்ணோம். டைனிங்க்கு நாங்கள் போக முடியல. கேட்டால் அப்போ மேடம் சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டா நான் பெருசாக பண்ணணும் என்னோடய டைனிங் ரூமை, கண்டிப்பாக அடுத்த முறை நமக்கு சந்திக்கலாம். இது டாப் ஹீரோயின்ஸ் ஜமுனா ராணிலாம் அப்போ வந்திருந்தாங்க, பி சுஷீலா அம்மா. பட் அதுக்கு முன்னால் நாங்கள் 2 முறை நாங்கள் எல்லாருமா உட்காந்து நாங்கள் எல்லாரும் ஈஸ்வரி, ராஜேஸ்வரி, சச்சுமாலாம் சந்திச்சு பேசணும். ஆமாம், எல்லாருக்கும் பட்டுப்புடவை எல்லாம் பரிசளித்தாங்க. ஆமாம், அப்போ சரோஜாதேவி சொன்னாங்க எந்த புடவை பிடிக்குமோ எடுத்துக்கோங்க என் ஞாபகமாக. ஆமாம், ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு, ரொம்ப தெய்வம்னு மக்கள் திலகத்தை சொல்லாமல் உச்சரிக்காத நாளே கிடையாது. அவரால் தான் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அவர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறதையும் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்லை, மக்கள் திலகம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அப்படியே தங்க கிளி போல் வச்சுருந்தார் அவர். சரோஜா எல்லாம் அவளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவளை பத்திரமா எங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு போனாலும் பத்திரமா கூட்டிகிட்டு கொண்டாந்து திருப்பி கொண்டாந்து விடணும் அப்படின்னு. அதனால் எப்போவுமே சொல்லுவாங்க மக்கள் திலகத்தை மட்டும் உச்சரிக்காத தினமே கிடையாது. ஃபோட்டோஸ் நிறைய மக்கள் திலகம் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய அவங்க வீட்டில் மாட்டியிருப்பாங்க. மக்கள் திலகம் 100வது பிறந்த நாள் 100ஆண்டு விழாவில் நல்லா வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் என்னால் மறக்க முடியாததுன்னா திருடாதே கோல்டன் ஜூப்ளி 50வது ஆண்டு விழாக்கு நான் இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து பாருங்களேன், சரோஜாதேவி வந்து கலந்துக்கிறாங்கன்னு அத்தனை மக்கள் திலகத்தோடு நடித்த அத்தனை நடிகைகளும் பிஎஸ் சரோஜா அம்மாலேருந்து அத்தனை பேரும், ராஜசுலோச்சனா, ஜெயசித்ரா, அப்புறம் ராஜஸ்ரீ, காஞ்சனா, பி சுஷீலா எல்லாரும் வந்திருந்தாங்க அன்னைக்கு. அப்படியே அந்த மேடையே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அது இங்கே சென்னையில் வந்து ஜெர்மன் ஹாலில் நாங்கள் பண்ணோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ நெருக்கமாக வந்து அவ்வளோ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து எப்போவுமே எனக்கு நான் சென்னைக்கு வரணும்னா விமான டிக்கெட் நான் அனுப்பட்டான், காருக்கு அனுப்பட்டான். நோ, அவங்க சொன்னாங்க திருடாதேக்கு எனக்கு நானே வருவேன், நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நான் வரேன்னு சொன்னாங்க. அதுவும் என்னால் மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மனிதாபிமானம், ரொம்ப ஆசையாக அன்பாக இருப்பாங்க. ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, ஏர்போர்ட்டில் இருந்து பெங்களூர்லேருந்து வரும்பொழுது நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸா அதில் நம்மளை ஏற்றி கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கிட்ட விடுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏறிட்டு போகும் பொழுது சொல்லும்போது அவங்க உட்கார்றதுக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த டிரைவர். ஏன்னா இந்த இன்சிடென்ட் என்கிட்ட குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும், தடுமாறி விழுந்துட்டாங்க, மூக்கில் அடிபட்டுடுச்சு, கையில் எல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு. உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் வந்து என்னன்னு சொல்லிட்டு, நோ என்ன இப்படி அவங்க சரோஜாதேவி வந்திருக்காங்க, நீ வந்து இப்படி வண்டியை பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிரைவரை. 5-6 வருஷம் முன்னால். உடனே அவங்க சொன்னாங்களா,
ஃபோன் பண்ணி அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட சொன்னாங்களாம், ஐயோ தயவு செய்து அந்த தம்பியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது ஏதோ இருந்துச்சு ஏதோ எல்லாம் சரியாயிடும், எனக்கு சும்மா லேசான ஒரு சிராய்ப்பு தான், ப்ளீஸ் அவனை மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க, என்னால் ஒரு தம்பியோட இது கெட்டுறக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நான் அவனை சொன்னோன்னா அவன் என்னை திரும்பி நன்றி சொல்லிட்டு போனா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க. எந்த மேக்கப் மேன் அவங்க நடிகையாக இருக்கும் பொழுது மேக்கப் போட்டு ஹேர் டூ பண்ணாங்களே அவரே தான் சென்னைக்கு எந்த விழாக்களுக்கு போனாலும் அவரே கடைசி வரைக்கும் அவர் ஒரு பேரை நான் மறந்துட்டேன், அவரே தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒவ்வொருத்தங்களை பற்றியும் அவங்களோட நடித்தவங்க டெக்னீஷியன் மறக்கலை. அவங்க சாப்பாடு விஷயத்துல எப்படி ரொம்ப கட்டுப்பாடு, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, ரொம்ப கட்டுப்பாடு. அந்த மருமக்கமாருங்க அவங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க, சரியாக சாப்பிடுவாங்க அந்த டைமுக்கு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன் இங்கேருந்து பெங்களூருக்கு, காரில் தான் போனேன். அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிராஃபிக்கில். ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டாங்க, அப்புறம் டைனிங் டேபிளே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்த உடனே பார்த்தா அரேஞ்ச்மெண்ட் பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டன் ஆகிட்டேன். அப்படி இது பண்ணியிருந்தாங்க. அப்போது சாரி நான் அந்த டைமுக்கு சாப்பிடுவேன், அதனால் நீ தப்பாக நினச்சிக்காதன்னு நான் சாப்பிட்றது வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே பூஜை அறையெல்லாம் அவ்வளோ அலங்காரமாக இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளவு சம்பாதிச்சு அதெல்லாம் ஒரு கலை. அந்த வீட்டுக்குள்ளே போனாலே அவ்வளோ ஆமாம், மல்லேஸ்வரம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முன்னால் ஒரு சின்ன பூல், அதில் அந்த சிவன் அந்த இது பண்ணுறாப்புல சுற்றி தென்னை மரம் இருக்கும், அதெல்லாம் சுற்றி சாயந்தர வேளையில் காலார நடந்துட்டு இருப்பாங்க. பூஜை ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது எனக்கு நிறைவேறாத ஆசை எப்படின்றதான் சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, என்னோடய பயோகிராஃபிலாம் எடுத்தால் அது ஓடாதுன்பாங்க. என்னன்னு கேட்பேன். என்ன இருக்குது, நான் நடிக்க வந்தேன், நல்லா நடித்தேன், எல்லா படங்களும் வெற்றி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னவரை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் இருந்தது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு நான் இருக்கேன். என்னோடதில் என்ன டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, அது சக்ஸஸே ஆகிருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமாம், யதார்த்தமாக. அப்புறம் ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக புத்தகம் எழுதணும், உங்கள் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும். நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எழுதலை, பேனா பேப்பர் வச்சு எழுதலைனாலும் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவோ பேர் இருக்காங்க, நீங்கள் சொல்ல எழுதுறதுக்கு இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு புத்தகம் வெளிவர வேண்டும் உங்களை பற்றி. ஏன்னா நீங்கள் எத்தனை பெரிய உயரத்தில் இருந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன இருக்குது, அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் என்ன இருக்குது. இப்போ நான் சொன்ன ஜோக்ஸ் எல்லாம் கூட சும்மா அப்படி சொன்னதெல்லாம் அவங்க அக்கா அப்படியே கேஷுவலாக சொன்னது தான், அவங்களுக்கு அது சீரியஸே தெரியல. ஒரு தொழில், நான் வந்தேன், நடித்தேன். அக்காவோட வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையை வளர்ந்துட்டு பண்ணாங்க. அவங்க எடுத்த தொழிலுக்கு துரோகமும் எதுவும் பண்ணாமல், அதாவது டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட், ஒரு பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறது, நல்ல பேர் எடுக்கிறது, சக நடிகர்களிடம், சக டெக்னீஷியனும், சக ப்ரொடியூசர், நல்ல அவங்க கிட்டேருந்து அவங்களோட வாழ்க்கையிலேருந்து எவ்வளவோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை நான் எப்போவுமே அப்படி தான் நான் பார்ப்பேன். ஒரு கண்ணியமான, ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெண்மணி இந்த நம்மிடம் இல்லை. இப்போ இறைவன் காலடியில் அவங்க அமைதி அடையட்டும் அப்படின்னு தான் நான் இறைவனை வேண்டுகிறேன். நெகிழ்ச்சியான சம்பவங்களை சொன்னீங்க, மிக்க நன்றி.